ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடல மாவு போண்டா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கடல மாவு பொடியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோடாமா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட்டி ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம புசு புசுன்னு வரும், சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ கடாய் பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் போண்டா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தம் மாவு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா, புஷ்ஷுன்னு எழும்புது பாருங்கள் போடும்போது. இப்போ இது வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா வெந்துச்சு, நான் எடுத்துட்டேன். இந்த போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.